அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் நாம் ஒன்றை நிச்சயமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கலையை இந்த அரசியல் களம் ஒழித்து கட்டியிருக்கிறது. எது என்று சொன்னால் பேச்சுக்கலை. இனிமேல் பேசி தெருமுனைகளிலே பிரச்சாரம் செய்து மேடைகளிலே தத்துவங்களை எடுத்து சொல்லி அரசியல் வரலாற்றை எடுத்து சொல்லி புரட்சியின் வரலாற்றை எடுத்து சொல்லி யாரும் மக்களை வழிகாட்ட முடியாது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு சமீபத்திய தேர்தல் களத்தில் தேர்தல் முடிவுகள் பெறப்பட்டிருக்கிறது. The election results must be purchased from the voters of Tamil Nadu. ஸோ விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவை மாற்று முகத்தில் பேச்சுக்கலைகளுக்கு அப்பாற்பட்டு மேடை பேச்சை ஒழித்து தெருமுனை பிரச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு அறிவியல் சாதனங்களின் துணையால் இந்த தேர்தல் வெற்றி விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. மாற்று முகத்தில் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரம் இருந்தாலும் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணிக்கே முதன்மையான பேச்சுக்கலையை ஒழித்து இந்த வெற்றியை பறித்திருக்கிறது. இனி வருங்காலத்திலே பள்ளி கல்லூரிகளில் நாம் பேச்சு போட்டி என்பதை வைப்பதா, மாணவர்களுக்கு பேச்சுக்கலையை உருவாக்குவதிலே ஆர்வம் காட்ட வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அது சற்று ஐய தோன்றுகிறது. எதற்கு மிகப்பெரிய அளவிலே பேச வைத்து காமராஜரையும் கக்கனையும் பேச வைத்து காந்திஜியையும் பல்வேறு திருப்பூர் குமரனையும் நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச வைத்து இப்படியெல்லாம் அவர்கள் உழைத்தார்கள், சிறை கொட்டடியிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், சிறை கொட்டடியிலே இந்த தமிழக அரசியலுக்காகவும் விடுதலை வேள்விக்காகவும் விடுதலை போராட்ட தியாகிகள் சிரமப்பட்டார்கள், அடித்தட்டு மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்காக, இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் வெள்ளையர் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்ட களங்களை முன்னெடுத்த தலைவர்கள் பின்னாளில் ஜனநாயகத்தையும் அழகு பார்த்தார்கள். இதையெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லித்தந்து